வணக்கம். பாக்கியலட்சுமி சரியில்ல கோபி ராதிகாவை மெடிக்கல் ஸ்டோர் தேடிட்டு வராங்க. எல்லா இடத்துலையுமே கடை மூடி வச்சிருக்குது. அப்போ இவர் சொல்கிறாரு, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போகலாமா, டாக்டர்கிட்ட போய் வந்துடலாமா சொல்லும்போது, சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அந்த இடத்துல மெடிக்கல் ஸ்டோர் இருக்கும், அந்த மருந்து கடையில் நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம், வாங்க கிளம்புங்கன்ட்டு வாங்கிட்டு வரும்போது நீங்கள் இங்கே இருங்கன்ட்டு இவங்க உள்ளே வராங்க. வந்துட்டு கர்ப்பம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த கிட்டு கொடுங்கன்னு கேட்டுட்டு இவங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்துட்டு இவங்க பாத்ரூம் போயிடுறாங்க. போயிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தாக்கா 2 கோடு வருதுன்ட்டு வெளியே வந்துட்டு கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா சரியாக போச்ச உடம்பு, இது என்ன கையில் என்னமோ வச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு கொரோனா டெஸ்ட்டான்ட்டு அவர் கேட்குறாரு. இவங்க சொல்கிறாங்க, இது கர்ப்பத்தை செக் பண்ணுற டெஸ்ட்டு, இப்போ நான் கர்ப்பமாக இருக்கேன் சொன்னோம். அதை கேட்டு ஒரு செகண்ட் அவர் குஷி ஆகிட்டு எகிரி குதிக்கிறாரு. அவங்கள தூக்கி கொண்டாடுறதுக்கு பார்க்குறாரு. இவங்க திட்டுறாங்க, எல்லாம் உங்களால் தான், நீங்கள் பண்ண வேலையால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்குது, நம்ம வெளியே தலை காட்ட முடியுமா, நீங்கள் என்ன சந்தோஷப்படுறீங்கன்ட்டு, இது சந்தோஷமான நல்ல விஷயம் தானேன்னு சொல்லும்போது, நம்மளோட நிலைமையை நினச்சி பாருங்கள், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் நம்மளை தலை காட்ட முடியுமா, யாராவது காரி துப்ப மாட்டாங்களா சொன்னோன்னே அதுக்கப்புறம் நிதானத்துக்கு வராரு. நல்ல விஷயந்தான், நம்மளால் சந்தோஷப்பட முடியல, வெளியும் சொல்ல முடியல, என்ன பண்ணுறது முடிக்கிறாரு. அப்போ சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன ஏதுன்ட்டு கேரண்டி பண்ணிட்டு வரலாமான்ட்டு சரி போகலாம். வெளியில் வந்துட்டு உங்கள் வீட்டில் யாராவது கேட்டாங்களா, நீங்கள் எதையும் வாய் திறக்கக்கூடாதுன்ட்டு அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணி கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. வெளியில் தாத்தா பாட்டி செடியன் குழந்தைய உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா சமையல் கட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் வெளியில் போயிட்டு வரேம்மா ஹாஸ்பிட்டலுக்குன்ட்டு, ஏன்டா மருந்து மாத்திரை வாங்கினு வந்து இப்போ தான் சாப்பிட்டீங்க, அது காட்டி எதுக்காக வெளியில் போகிறீங்கன்னு கேட்குறாங்க. மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டதில்ல, இவளுக்கு இன்னும் வாமிட் நிற்கலன்ட்டு ராதிகா எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்றாங்க. அதுக்கு சரி நீ கஷாயம் வச்சு குடிக்கிறதானு சொல்கிறாங்க. கஷாயம் வச்சு கொடுத்தா கூட அது நிற்காது, அந்த மாதிரி ஒன்றுன்ட்டு கோபி சொல்கிறதுக்கு வராரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுன்ட்டு ராதிகா சொல்லும்போது கோபி சொல்கிறாரு, அம்மா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆச்சுனாக்கா நீ வேணா போயிட்டு ஹோட்டலில் இருமா கொஞ்ச நேரம், நான் வரலன்ட்டு என்னால் எப்படிறா முடியும், இந்த வயசான காலத்தில் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்ட்டு, அங்கே போனாக்கா டைம் எப்படி ஆகுமோ எதாகுமோ தெரியல, வேறு யாருமா போக முடியும், நீ போய் இருமான்ட்டு செழியங்கிட்ட கேட்கும்போது, நான் எப்படி போக முடியும், எனக்கு வேலை இருக்குதுன்ட்டு, சரிடா நான் தான் போகிறேன், என்னை யார் கூட்டிகிட்டு போயிட்டு விடுறதுன்னு கேட்கும்போது செழியங்கிட்ட சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிட்டு விட சொல்லுங்கம்மா, நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்துங்கன்ட்டு அதுக்குள்ளே ராதியை இழுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க. செல்வியும் அமிர்தா வந்துடுறாங்க. எங்கே வெளியில் கிளம்பிட்டிங்க மாதிரி இருக்குதுன்ட்டு பாட்டி கேட்கும்போது, ஆமாம் ராதிகாக்கு நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா, மாத்திரைலாம் வாங்கினு வந்து துண்ணு கூட திரும்ப ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க, அவங்க என்னை நான் ஹோட்டலில் போய்ட்டு இருக்க சொன்னால், அதனால தான் நான் ஹோட்டலில் கிளம்பிட்டுருக்கேன், நான் போகிறதுக்குள்ளார இவன் வரவரில் நாங்கள் பார்த்துக்கணுன்னாக்கா அங்கே சமையல் செய்கிறவங்களாம் எதுவும் சொதப்பி வைக்க இருந்த சந்தோஷம்ன்ட்டு அது செல்வி சொல்கிறாங்க. அவங்க ஏதாவது சொதப்புனா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க, அன்றைக்கி எப்படி நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்க அந்த மாதிரி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருங்க, நாங்கள் சமையல் செஞ்சு கொடுத்துறோன்னு சொன்னோன்னே அவங்க திருப்பிட்டு கிளம்புறாங்க. கோபியும் ராதிகாவும் டாக்டர்கிட்ட வந்து இவங்களுக்கு என்ன ஆச்சுன்ட்டு பாருன்ட்டு அவங்கள செக் பண்ணிட்டு வந்து சொல்கிறாங்க. இவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்ட்டு வாழ்த்து சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ராதிகா கோபி பார்த்து முறைக்கிறாங்க. அவர் முழிக்கிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.